என்னென்ன அனோடேஷன்ஸ்லாம் நம்ம பார்த்திருக்கோம்? Starting with that controller, request mapping, post mapping, delete mapping. ஓகே. ஸோ ஆல் 4 மேப்பிங்ஸ் அப்படின்னு வச்சுப்போமா? 4 மேப்பிங்ஸ். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஓகே. காம்பனன்ட் அனோடேஷனோட சைல்ட்லாம் யாரு? At service, at controller, at repository, at configuration. காம்பனன்ட் சைல்டு வந்து சர்வீஸ், ரெப்போசிட்டரி, வேறங்க? controller. At configuration. கான்ஃபிகுரேஷன். கமலக்கண்ணு நீங்க ஏதோ சொன்னீங்களே? At controller. கண்ட்ரோலர். ரெஸ்ட் கண்ட்ரோலர் வருமா? ஆமா, REST controller வரும். கண்ட்ரோலர் வருமா? வராதா? ரெஸ்ட் கண்ட்ரோலர் கீழே வரும். ஸோ அதை போடணும்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. டைரக்டா ரெஸ்ட் கண்ட்ரோலர் காம்போனன்ட்டை இன்ஹெரிட் பண்ணல, பட் கண்ட்ரோலர் மூலியமா பண்ணும். ஓகே சரி. ரெபாசிட்டரியில இருக்குமா என்ன காம்போனன்ட்ங்களா? காம்போனன்ட். ஆமா இருக்கும். ஷூரா? ஷூர். ஏன்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற எல்லாத்துக்குமே காம்போனன்ட் இருக்கணும். ஆமா. சரி. அப்போ வந்து இதுதானே நம்மளோட ரெபாசிட்டரி. ஓகே. ஸோ அட் ரெபாசிட்டரி, அதுக்கு மேல அட் காம்போனன்ட் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ என்ன அப்படின்னா நிறைய அனோடேஷன்ஸ் பார்க்குறோம். எந்தெந்த அனோடேஷன் எங்கெல்லாம் போடலான்றதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? எப்படி செக் பண்ணிக்கிறது? இந்த அனோடேஷன் இங்கே தான் போடணும், இந்த அனோடேஷன் இங்கே தான் போட முடியும் அப்படின்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? எந்த இடத்த பார்த்து கண்டுபிடிக்கிறது? கேள்வி புரியுதா? புரியுது ப்ரோ. ஆனா ஆன்சர் தெரியுது. ஆனா எனக்கு கரெக்டா அது எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல. லைக் நம்ம இப்போ ஒரு ரெக்வஸ்ட் மேப்பிங், அதாவது ஒரு டேட்டா வந்துட்டு நம்ம ஒன்று டிபியில் புதுசாக போடுறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணுவோம். அது மெத்தட் லெவல் அனோடேஷன்ஸ் யூஸ் பண்றது. மெத்தட் லைக் அதான் அந்த மாதிரி நம்ம இப்போ அதை எப்படி சொல்றீங்க? அப்போ போஸ்ட் மேப்பிங் இஸ் a மெத்தட் லெவல் அப்படின்றத நான் எப்படி முடிவு பண்றேன்? இப்போ கண்ட்ரோலர் அப்படின்றது மெத்தட் லெவலா? கிளாஸ் லெவல். அது கிளாஸ் லெவல். ஓகே. இப்போ பீன் அப்படின்றது அதுவும் கிளாஸ் லெவல் தான். பீன் கிளாஸ் லெவலுங்களா? ஆமா. அது ஏன்னா பீன்ஸ் ஆல்சோ அதுவும் ஆப்ஜெக்ட் தானே. அதுவும் ஆப்ஜெக்ட் தான். ஆனா கிளாஸ்க்கு மேல பீன் போடுவோமா? காமினி நீங்க சும்மா ஜஸ்ட் Q&A தான், நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி. பீனை எங்க போடலாம்? பீன் அட் பீன் அப்படின்ற அனோடேஷன்ஸை வேர் we will use at class level or on method level. So okay fine. அந்த கேள்வி இருக்கட்டும், ஓப்பன் கொஸ்டினாவே. ஃபர்ஸ்ட் பீனுக்கும் காம்போனன்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பீன் நம்ம அது பீன் வந்துட்டு நம்ம மேனுவலா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி, காம்போனன்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ப்ரிங் பூட்டே வந்து நமக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துரும். ஸோ எப்போ நான் வந்து பீனுக்கு போவேன், எப்போ நான் வந்து காம்போனன்ட்டுக்கு போவேன்? சும்மா உங்களுக்கு தெரிஞ்ச தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப பேஸ்ல நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு தான் புது அனோடேஷன்ஸ் படிக்கிறது பெஸ்ட். இல்லைன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகே. காமினி குரூப்ல மெசேஜ் போட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எப்படி ஒரு அனோடேஷன் இந்த இடத்துல தான் பிளேஸ் ஆகும் அப்படின்றத நம்ம எப்படி குறிக்கிறோம் அப்படின்னா, அந்த அனோடேஷனோட டார்கெட் டைப்பை போய் பாருங்க அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ அட் ரெபாசிட்டரி அதை நான் எங்கே தான் போட முடியும்? அதோட டார்கெட் டைப். ஸோ அதோட டார்கெட் வந்து என்னது? டைப் அப்படின்றது. டைப் மீன்ஸ் எதை குறிக்குது? டைப்னா எதை குறிக்கும் அப்படின்னா டேட்டா டைப்பை குறிக்கும். டேட்டா டைப்னா கிளாஸ், ரைட்? இன்ஜின், கிளாஸ் இன்ஜின் அப்படின்னா அப்போ இன்ஜின் ஒரு டேட்டா டைப். கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு டேட்டா டைப். ஸோ அப்போ அந்த கிளாஸ் லெவலில் போடுறது தான் வந்து நம்ம எதுக்கு சொல்கிறோம். ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பேசியிருந்தோம்? பீனுக்கு பேசியிருந்தோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ பீன் வந்து உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எடுக்கலையா? கான்ஃபிகரேஷன் அப்படின்னு எடுத்திருக்கனா? எடுக்கலையா? உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் எடுத்தாச்சா? அது இல்லன்னு நினைக்கிறேன்.
கான்ஃபிகரேஷன் பார்க்கணும். ஓகே பட் இவங்க components. ஓகே ஸோ அப்போ இந்த அனோடேஷன்லாம் பார்த்துட்டீங்களா? அட் பிரைமரி அட் குவாலிஃபயர் இந்த அனோடேஷன்லாம் கான்ஃபிகரேஷன் எடுக்கலாம். அப்போ எப்படி பிரைமரி அட் குவாலிஃபயர் இந்த அனோடேஷன்லாம் பார்த்தாச்சா? இது பார்த்தாச்சு. குவாலிஃபயர் அட் ஓகே. பிரைமரி ஸோ ஏன் பீனுக்கு உண்டான கிளாஸே எழுதல? How many bean is used in conjunction? ப்ரோ ஆமா கான்ஃபிகரேஷன் ஆக்சுவலா நான் ஆப்ஷன் தான் நினைக்கிறேன். ஓ ஓகே ஓகே ஃபைன். ஓகே அப்போ எடுத்துருக்கோம். ஓகே ஏன்னா பீன் காம்பனண்ட் எடுத்தாலே பீன் எடுத்துருவோம், அதுக்கு தான் கேட்டேன். ஓகே ஃபைன். ஸோ ஸோ என்னன்னா பீன் வந்து கான்ஃபிகரேஷன் கிளாஸ் மூலியமா ஆப்ஜெக்டை லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பீன். ஸோ இப்போ பீன் வந்து மெத்தட் லெவல் அனோடேஷன். நம்ம வந்து கிளாஸ் லெவல் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொன்னீங்க. ஸோ அது மெத்தட் லெவல் அப்படின்றது வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த கான்ஃபிகரேஷனில் இந்த அட்பீன் போட்டிருக்கேன். அப்போ அந்த அட்பீனை கண்ட்ரோல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை வந்து என்ன சொல்கிறாங்க, டார்கெட் டைப், எலமெண்ட் டைப் மெத்தட், எலமெண்ட் டைப், அனோடேஷன் டைப் அப்படின்னு. அப்போது ஏதாவது ஒரு அனோடேஷன் மேலே போடலாம். ஒரு அனோடேஷன் கிளாஸ் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பீனை. ஆர்எல்ஸ் ஒரு மெத்தட் மேலே தான் உங்களால் போட முடியும். அதுதான் வந்து டார்கெட். அதாவது சிம்பிள், கன்ஃபியூஷன் வரலாம். ஒரு அனோடேஷன் எங்கே போடலாம் போடக்கூடாதுன்னு கன்ஃபியூஷன் வரலாம், தப்பே இல்லை. அது வந்தபோது உடனே போய் அந்த அனோடேஷனோட இன்டர்ஃபேஸில் போய் பார்த்துக்கோங்க. இப்படி ஒன்று இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஹேண்ட்ஸ் ஆன் பண்ண அது புரிஞ்சிடும் பீனை இங்கே தான் போடணும். அப்போ பீன் அனோடேஷன் எந்த அனோடேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? கான்ஃபிகரேஷன் கரெக்ட். ஸோ ஏன் அட் கான்ஃபிகரேஷன் போடுறோம்? அங்க நம்ம எந்த இதுக்கு எந்த பீன் எடுக்கணும்னு சொல்லுவோம். அந்த பிரைமரி குவாலிஃபயர் அந்த அதுக்கா அது பிரைமரி குவாலிஃபயருக்கும் பீனுக்கும் கான்ஃபிகரேஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா? பீன் இப்போ இல்ல அட்பீன் அப்படின்ற இது வந்து மெத்தட் லெவல்ல போடணும், கரெக்ட்? ஏன் அட் கான்ஃபிகரேஷன் அனோடேஷன் போடணும்? We have enabled configuration annotations at the main level. So on loading the enable configuration call ஆகும்போது at configuration at repository இருக்கிற எல்லாமே வந்து கால் ஆகி அதுக்குள்ள இருக்கிற bean objects எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஸோ இதுதான் உங்களோட கனெக்ஷன். ஓகே ஓகே வெரி குட். ஸோ அட் கான்ஃபிகரேஷன் யாரோட சைல்டு? இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அட் காம்போனன்ட். அப்போ ஒரு கிளாஸ் காம்போனன்ட்டால அனோடேட் பண்ணப்பட்டாலே என்ன ஆயிடும்? அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும், கரெக்ட்? அப்போ நம்ம கண்ட்ரோலருக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, சர்வீஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, கான்ஃபிகரேஷனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது, ரெபாசிட்டரிக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. இதெல்லாம் பூட்டிங் டைம்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். பட் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனா மட்டும் போதுமா? who will call this method? கரெக்டா? ஒரு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டா மட்டும் போதாது, obj.getCalcInterface அப்படின்ற மெத்தடை கால் பண்ணணும். அதை கால் பண்ணாதான் எனக்கு இன்னொரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிடைக்கும், சயின்டிபிக் கால்குலேட்டர்ன்ற ஒரு கஸ்டம் ஆப்ஜெக்ட் கிடைக்கும். பட் இந்த மெத்தடை யார் கால் பண்ணணும்? நான் மேனுவலா போய் பண்ண முடியாது. அப்படின்ற போதுதான் அட்பீன் போட்டிங்கன்னா அந்த மெத்தடை அவங்களே கால் பண்ணிப்பாங்க வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட், திஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அண்ட் புரியுதா சொன்னது? ஓகே கொஞ்சம் லேக் ஆச்சு. ஓகே
ஸோ அட் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற அனோட்டேஷன் இஸ் அ சைல்ட் ஆஃப் அட் காம்பனண்ட். ஃபர்ஸ்ட் அது பேஸ்ல இருந்து புரிஞ்சு. அப்போ அட் காம்பனண்ட் வந்துருச்சுனாலே அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடும். கரெக்டா? அப்போ சர்வீஸ் கண்ட்ரோலர் இதுக்கு எல்லாமே ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன மாதிரி இதுக்கும் பீன் ஆப்ஜெக்ட்ன்றது சிம்பிளா பீன் கிரியேட் ஆகி ஐஓசி கண்டெய்னர்ல லோட் ஆயிடும். ஓகே. பட் நம்ம கோல் வந்து என்ன, கான்ஃபிகரேஷன் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது இல்ல, கான்ஃபிகரேஷன் கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸை கால் பண்ணும். ஸோ அப்போ who will call this method? Spring Boot will create object for this class, but calling this method ஸ்ப்ரிங் பூட்டுக்கு தெரியாது. இதுக்கு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவேன், மெத்தட் கால் பண்றதெல்லாம் நீ தானப்பா பண்ணணும் அப்படின்னு அதை நினைச்சுக்கோ. இல்ல அதையும் நீ தான் பண்ணணும் பூட்டிங் டைம்லயே அப்படின்னும் போது தான் அதை ஸ்பெசிஃபிக்கா சொல்றது தான் இந்த அட் பீன் போடுறோம். அதனால அது வந்து இந்த மெத்தடை கால் பண்ணும். இந்த மெத்தடை கால் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துட்டு போய் ஐஓசி கண்டெய்னர்ல லோட் பண்ணிடும். ஓகேங்களா? ஓகே 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 ரைட். சரி, அப்போ இப்போ காமன் ஒன்று சொன்னாங்க. அப்போ கான்ஃபிகரேஷன் எனேபிள் பண்ணியிருப்போம் அப்படின்றது அது புரிஞ்சுதா உங்களுக்கு கமலக்கரன்? அவங்க சொன்னது எந்த இடத்த பத்தி பேசினாங்க அவங்க? எனேபிள் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தைலாம் சொன்னாங்க. அது பண்றதுனால இங்க நடக்கும் அப்படின்னு. ஹலோ, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. இது ப்ராப்பர் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அதுல அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல கொடுத்துருப்போமா? ஓகே, அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ்ல அது கொடுக்கலையே. கான்ஃபிகரேஷன்ற மாதிரி நம்ம எங்கேயுமே இங்க தரல. ஓகே, ஸோ ஆக்சுவலாக அவங்க சொன்னது மெயின் கிளாஸ்ல இருக்க மெயின் மெத்தடோட அனோட்டேஷன். ஸோ எது மெயின் கிளாஸ்? இதுதான் மெயின் கிளாஸ். அப்போ அதுக்கு என்ன அனோட்டேஷன் போட்டிருக்கோம்? ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்னு. அப்போ வாட் இஸ் எல்லா அனோட்டேஷனையும் போய் பார்க்குற மாதிரி அப்போ இந்த மெயின் கிளாஸ்ல இருக்க அனோட்டேஷனையும் போய் பார்க்குறோம். எல்லா மெயின் கிளாஸ்லயும் இந்த இதான் இருக்கும், அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றது. உங்களை எக்ஸ்பிளைனும் பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றது. அப்போ அதை டீப்பராக உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ற அனோட்டேஷன் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றது. ஸோ அங்கே பாருங்க, அட் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன், அட் எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், காம்பனன்ட் ஸ்கேன் அப்படின்ட்டு. இந்த காம்பனன்ட் ஸ்கேன்னா என்ன தெரியுமா யாருக்காவது? என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு ஸ்ப்ரிங் பூட் வந்து ஸ்கேன், என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு ஸ்கேன் பண்ணுமா? ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன், ஆப்ஜெக்ட் ஆட்டோ வைட் போடுற எல்லாத்துக்கும் எதுக்குலாம் ஆட்டோ வைட் இருக்குன்றது ஸ்கேன் பண்றேன். ஓகே, காம்பனன்ட் ஸ்கேனுக்கும் ஆட்டோவுக்கும் ஏதாவது இல்லை கனெக்ஷன் இல்லையே, அதுக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ பேர்லயே காம்பனன்ட் ஸ்கேன் அப்படின்னு இருக்கு. நம்ம ஆல்ரெடி காம்பனன்ட்னா என்னன்னு படிச்சோம், அதை ஸ்கேன் பண்ணும், அவ்வளவுதான். ஸோ ஓவரால் த கிளாஸ் விச்எவர் கிளாஸ் இஸ் அனோட்டேட்டட் வித் காம்பனன்ட், இட் வில் எதுக்கு அது அனோட்டேட் வித் காம்பனண்டா இருந்தா என்ன பண்ணும், ஸ்ப்ரிங் பூட் அதுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும். அதனால அதை ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும் த்ரூ அவுட் த பேக்கேஜஸ். எல்லா பேக்கேஜ்லயும் போய் எல்லா ஃபோல்டர்ஸ்லயும் சப் ஃபோல்டர்ஸ்லயும் போய் யாரெல்லாம் காம்பனண்டோட சைல்டா இருக்கீங்க, டைரக்டா காம்பனண்ட்னு நீங்க போட்டிருந்தாலும் பரவாயில்ல, இல்ல காம்பனண்டோட சைல்டு கிளாஸை போட்டிருந்தாலும் அந்த கிளாஸுக்கெல்லாம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியதுதான் இந்த காம்பனன்ட் ஸ்கேன் அப்படின்றது. ஓகே, ஸோ அப்போ எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ இது புரிஞ்சுதா காமினி உங்களுக்கு? காம்பனன்ட் ஸ்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்னா என்ன, அதுக்குள்ள என்ன அனோட்டேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுல 3 அனோட்டேஷன். ஒன்னு காம்பனன்ட் ஸ்கேன். இது என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் பேர்லயே இருக்கு, இட் வில் சர்ச் ஃபார் த, இட் வில் ஸ்கேன் ஃபார் த classes who are all annotated with that component or who are all annotated with the child of component அப்படின்றது. ஓகே, ஸோ இன்னொன்னு எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. ஸோ இது என்னவா இருக்கும், இதுக்குள்ள போறேன். ஓகே, எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றதுல ஸோ இது என்ன உள்ள வச்சிருக்கு. ஸோ நம்ம அட் கான்ஃபிகரேஷன் போட்டிருந்தோமா,
ரைட். ஸோ அப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸஸ் எல்லாமும் எனேபிள் பண்ணுங்க, இந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸஸும் நீங்க வந்து பூட் பண்ணணும் அப்படின்றத சொல்றதுக்கு இந்த எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். அதை தாண்டி நீங்க டிபெண்டன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணாலே அதுக்குண்டான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் லோட் ஆயிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி ஃபைல்லாம் நான் போடுறேன், ப்ராப்பர்ட்டி ஃபைலை யாரோ ரீட் பண்றாங்க கரெக்டா? பூட்டிங் டைம்ல ப்ராப்பர்ட்டி ஃபைல் ரீட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் சர்வர் டாட் போர்ட் அப்படின்னு நான் மாத்துறேன், இல்ல லாகிங்க மாத்துறேன், அது வந்து என்னோட லாகிங் லெவல்ல மாத்துறேன், சர்வர் டாட் போர்ட்டை மாத்துறேன், இல்ல இந்த கிரெடென்ஷியல்ஸ் எதுவும் மாத்துறேன் அப்படின்னும் போது இது என்னோட பூட்டிங் டைம்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்போ இந்த கிளாஸுக்கு யாரோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த கீ வேல்யூ பேர உள்ள லோட் பண்றாங்க அப்படின்ற இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து கான்ஃபிகரேஷன் எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. ஸோ அட் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது பாருங்க, அட் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் இதுக்குள்ள வந்து கான்ஃபிகரேஷன் வந்துடுறாரு. ஸோ அப்போ இந்த ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஜென்ரலா கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணுவாரு, காம்போனண்ட்டை ஓட சைல்டு தானே கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. ஸோ அப்போ உங்க மெயின் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் உருவாயிடுச்சா? அப்போ மெயின் கிளாஸுக்கு இத்தனை நாளா யார் ஆப்ஜெக்ட் உருவாக்கணுன்ற கேள்வி வந்துருச்சுன்னா மெயின் மெத்தடை யாரோ கூப்பிடணும். மெயின் மெத்தடை எப்படி கூப்பிடணும்? மெயின் மெத்தடு ஒரு ஸ்டாட்டிக் மெத்தட் தான், அதனால நம்ம கிளாஸ் நேம் வச்சு கூட கூப்பிட்டுக்கலாம். பட் நம்ம அதுக்கும் ஆப்ஜெக்ட் பூட்டிங் டைம்ல லோட் பண்றோம், அதுக்கு வந்து அட் ஸ்ப்ரிங் பூட் கான்ஃபிகரேஷன் அப்படின்றது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஆட் பண்ற டிபெண்டன்சிஸ்க்கும் நம்ம வந்து எல்லாத்தையும் லோட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜாக்சன் சொன்னேன் கரெக்டுங்களா? ஜாக்சன் ஒருத்தரை பேசணுமா? யார் எதுக்கு யூஸ் ஆவார் அவரு? ஆப்ஜெக்ட் டு காலம், காலம் டு ஆப்ஜெக்ட். அவர் தான் வந்து டேட்டா ஜேசன் டேட்டாவை மேப் பண்ணுவாங்க. ஜேசன் டேட்டாவை எதுக்கு மேப் பண்ணுவார்? டேபிள்ல இருக்கிற காலம்ஸ் கூட. அப்படியா? ஜாக்சனோட வேலை லைக் ஜேசன் டேட்டா டு அந்த வேரியபிள் மெம்பர்ஸ், கிளாஸ் மெம்பர்ஸ்க்கு மேப் பண்ணுவார். சிம்பிளா சொல்லணும், கிளாஸ் மெம்பர்ஸ்ன்றது அந்த போஜோ அப்படின்னு சொல்லுவோமா, போஜோ கிளாஸோட மேப் பண்ணுவார். அவருக்கு டேபிளோட எல்லாம் ரிலேஷன்ஷிப் கிடையாது, டேபிள் தான் என்டிட்டி தான் டேபிள்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ ஜாக்சன் இஸ் யூஸ்டு டு கன்வர்ஷன் ஆஃப் ஜேசான் டு போஜோ அண்ட் போஜோ டு ஜேசான். நான் ரிட்டர்ன் போஜோ பண்ணாலும் எனக்கு போஸ்ட்மேனோட யூஐல எனக்கு எப்படி வரும், ஒரு ஜேசான் ஃபார்மேட்ல தான் வரும். ஸோ அப்போ அந்த அவருக்கு உண்டான கிளாஸஸ்லாம் வேணும்ல, ரைட்? இப்போ ஜேடிபிசி பண்ணோம், அப்போ அந்த ஹைபர்நேட்டுக்கு உண்டான கிளாஸஸ்லாம் வேணும், அந்த கிளாஸுக்கெல்லாம் பீன் உருவாகணும் கரெக்டா? ஸோ நான் இதை ரன் பண்ணா உங்களுக்கு இப்போ நம்ம இதை வந்து என்ன மோட்ல வச்சிருக்கோம், டீபக் மோட்ல தானே வச்சிருக்கோம். ஸோ லேர்னிங் அப்ளிகேஷன் இந்த இடத்துல தான் நீங்க வந்து இந்த லாகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். லாக்ல பட் ஆனா நம்மளோட இது மட்டும்தான் உருவாக்கி வச்சிருக்கேன்னா ஓகே ஃபைன். ஸோ லாக்ல வந்து இவருக்காக பீன் உருவாக்கிட்டேன், இவருக்கு பீன் உருவாக்கிட்டேன் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன் அதெல்லாம் பிரிண்ட் ஆகல? நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அதனால டீபக் இருக்கு. ஸோ நான் ஜென்ரலா லாகிங் டாட் லெவல் டாட் ரூட் அப்படின்னு போட்டு டீபக் வச்சிடுறேன். ஸோ தட் அப்போ உங்களுக்கு பீன்லாம் உருவாகுதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கன்சோல் நிறைய வரும்ல, இப்படி லாகிங் டாட் லெவல் டாட் ரூட் அப்படின்னு வச்சிருந்தாலே நிறைய அவுட்புட் ஆகும். ஸோ இதுல ஏதாவது ஒன்று ரெண்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ மேலே போகிறேன். அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ கிரியேட்டிங் சிங்கிள்டன் பீன் அப்படின்ட்டு ஒரு
இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? நான் ஹைலைட் பண்ண லைன் மட்டும் என்ன புரியுது? Singleton objects like we copy பண்ணிருது எல்லாமே கிரியேட் ஆன மாதிரி இருக்கா? ஸோ இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகுறாரு, இந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகுறாரு அப்படின்னு அது சொல்லுது. நான் வந்து ஒரு ஸோ இதெல்லாம் அப்ப இங்க சொல்லுதா நம்மளோட புக் கண்ட்ரோலருக்கு ஆப்ஜெக்ட் உருவாகுறாரு தெரியுதா? ஐடென்டிஃபைடு கேண்டிடேட் காம்பனன்ட் கிளாஸ். ஏன் இவர் ஒரு காம்பனன்ட் கிளாஸ்? ஏன்னா கண்ட்ரோலர் இஸ் a child of காம்பனன்ட். கரெக்டா? இதை விட்டுட்டோம் பாருங்க, எக்ஸெப்ஷன் கண்ட்ரோலர். இது எப்படி வராரு? அது எப்படிங்க வராரு? எந்த அனோடேஷன் அப்போ? எந்த அனோடேஷன் அது? காம்பனன்ட் சைல்டு Address controller advice. வெரி குட், கரெக்ட். ஸோ அப்போ கண்ட்ரோலர் அட்வைஸ் கரெக்டா? போய் வெரிஃபையும் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ கண்ட்ரோலர் அட்வைஸ் கண்ட்ரோலர் அட்வைஸ் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து கண்ட்ரோலர் அட்வைஸ் வச்சிருக்கோம். ஸோ கண்ட்ரோலர் அட்வைஸ் இஸ் எ காம்பனன்ட். ஓகே, ஸோ அப்போ அதுக்கும் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றாங்க. அதுக்கப்புறமா புக் சர்வீஸ், தென் புக் ரெப்போ, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஓகே, நம்ம சொன்னோம்ல பூட்டிங் டைம் அப்போ நம்மளுக்காக இதெல்லாம் பண்ணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்மளோட லாகிங் ப்ராப்பர்ட்டி. ஸோ இது நாம உருவாக்குனது. அப்போ இதே மாதிரி ப்ரீடிஃபைன்டு கிளாஸஸ், இப்போ ஜேடிபிசிக்கு ஒரு கிளாஸ் நேம் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி நோட் நேம் ப்ரொவைடர் அப்படின்றது. ஸோ இதுக்கெல்லாமே வந்து அவங்க அதோட தலையில போய் ஆட்டோவயர் சாரி காம்பனன்ட் ஆர் கான்ஃபிகரேஷன் பீன் இது வழியா கூட அவங்க கோடு எழுதி வச்சிருக்கலாம். அப்போ அதெல்லாமும் பூட்டிங் டைம் அப்பவே லோட் ஆகணும் அப்படின்றது தான் அதோட கதைகள். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் கூட பாருங்க, எனேபிள் ஆட்டோ கான்ஃபிகரேஷன் வாஸ் டிக்ளேர்ட் ஆன் த கிளாஸ் பேக்கேஜ். ஸோ இந்த ஆட்டோ கான்ஃபிகரேஷன் என்ன பண்ணும்? உங்களோட மெயின் பேக்கேஜ் என்ன? நம்மளோட மெயின் பேக்கேஜ் இதுதான், ஸ்ப்ரிங் லாக் டாட் லேர்னிங்ஸ் அப்படின்றது. அதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிருச்சு பாருங்க. ரெபாசிட்டரி என்டிட்டி அதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி அதையும் லோட் பண்ணிடும் அப்படின்றது தான் அதோட கதை. அதை தாண்டி இன்னும் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் உருவாக்குறாங்க பாருங்க. தெரியுதுங்களா? இது எல்லாமே என்னது? பீன்ஸ் தானே. சொல்ல புரியுதுங்களா? இல்ல கன்ஃபியூஸ் ஆகுதா? ஓகே, ஸோ பூட்டிங் டைம் அப்ப நம்ம எதிர்பார்க்கிற கிளாஸுக்கு மட்டும் ஆப்ஜெக்ட் இல்லாம அதை தாண்டி ஜேடிபிசி கனெக்ஷன் டீடைல் எல்லாம் ப்ரீடிஃபைன்டு உள்ள நிறைய தேவைப்படுது. ரைட், நம்ம இது எல்லாத்தையும் அவங்க ஈஸியா நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸ் பிகைண்ட் த சீன்ஸ் உருவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் இந்த டீபக் மோட்ல நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். ஓகே, ரெஸ்ட் கண்ட்ரோலர் அட்வைஸ். ஓகே, வேற என்ன பேசிட்டு இருந்தோம்? அட் பீன் அட் காம்போனன்ட். ஓகே, எதுக்காக இந்த டிஸ்கஷன்? எந்த டாபிக் பேசும்போது இங்க வந்தோம்? சரி, அது மறந்தாச்சு. அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ற மெயினான அனோடேஷனை நம்ம வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எந்த அனோடேஷன் வந்து உங்களோட பீன்ஸ் எல்லாம் உருவாக்கும், ப்ராப்பர்ட்டி ஃபைல்லாம் ரீட் பண்ணும் அப்படின்னா இந்த
அட் ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் அப்படின்றதுல தான் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள 3 ஒன்று ஸ்ப்ரிங் ஆட்டோ கான்ஃபிகரேஷன், இன்னொன்று என்னங்க காம்பனன்ட் ஸ்கேன் அப்புறம் enable auto configuration. enable auto configuration. Okay, Spring Boot configuration, component scan, enable auto configuration. Spring Boot ஓட ஒரு configuration, இந்த auto configuration, இந்த component scan, இது 3. ஓகே, வேற ஏதாவது கேட்கணுமா? வேற ஏதோ நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். pre-destroy post construct இந்த annotation என்ன பண்ணும்? An object initiate ஆன உடனே before calling any other actions post construct is called. This is where so many initiations like database connectivity objects and some other details that needs to be processed, like session objects, those are all loaded here into the object. And pre-destroy, before destroying an object, whatever inside the object that's been initiated, clean it up and clear off the space அப்படின்ற மாதிரி pre-destroy. ஓகே, ஃபைன், கரெக்ட். ஸோ இதை யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இந்த அனோடேஷன்ஸை எங்கே யூஸ் பண்ணணும்? அதாவது இந்த அனோடேஷனை எந்த லெவலில் யூஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்குறேன். எந்த அனோடேஷன் படித்தாலும் அது ஒரு லெவலில் யூஸ் பண்ணணும். இந்த அனோடேஷன் எந்த லெவலில் யூஸ் பண்ணணும்? மெத்தட் லெவல். ஸோ அப்போ இது வந்து மெத்தட் லெவல். ஏன்னா ஜஸ்ட் ஒரு மெத்தட் எழுதுறீங்க, அவ்வளோதான். பேர்லயே உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க, போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும்னா கன்ஸ்ட்ரக்டர் தேவை. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ண அடுத்த நொடியே யார் கால் ஆவாங்க அப்படின்னா இந்த போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு அனோடேட் பண்ணப்பட்டிருக்க மெத்தட் தான் கால் ஆவார். அந்த மெத்தடில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட். after creating object for that class, this post construct method will invoke. நம்ம மேனுவலாக போய் சொல்லவே வேண்டாம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு, இந்த மெத்தடை போய் கால் பண்ணி நம்ம சொல்ல தேவையில்ல. போஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் ப்ரீடிஸ்ட்ரை அதே மாதிரி தான். எல்லா ஆப்ஜெக்ட்டும் நம்ம கில் பண்ண போகிறோம், நம்ம அப்ளிகேஷனை கில் பண்ணுறோம் அப்படின்னும் போது பிஃபோர் கில்லிங் நம்ம வந்து இந்த ப்ரீடிஸ்ட்ரை மெத்தட் கட்டாயமாக கால் ஆகி அதில் இருக்க கோடு எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளோட அப்ளிகேஷன் கில் ஆகும் ஆர் டவுன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. ஸோ இந்த இடத்துல கிரியேட்டுக்கு பதிலாக வேற என்னென்னலாம் தரலாம்? Create drop. Create drop, create only. Create drop, create only. அப்படியா? Drop, truncate, update, validate. இதெல்லாம் நான் செக் பண்ணேன் ஜி, ஆக்சுவலாக ஒர்க் ஆகுறானே பார்த்தேன். ஓகே, ட்ராப்னு தனியா இருக்கா? ஆமா, இருந்துச்சு ஜி. ஓகே, என்ன பண்ணணும் ட்ராப்? கிரியேட் ட்ராப் வந்து ஆக்சுவலாக என்ன பண்ணணும், ஒரு டேபிள் ஆல்ரெடி இருந்ததுன்னா அதை ட்ராப் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுது. அப்டேட் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேபிள்ல அப்டேட் பண்ணிட்டே இருந்துச்சு. இது 3 நான் செக் பண்ணேன், அது எனக்கு ஓரளவுக்கு எனக்கு ரிசல்ட் கொடுத்துச்சு. ஓகே ஓகே, சரி.
சும்மா இதெல்லாம் நீங்க இன்டர்நெட்ல தேடிங்கனாலே கிடைக்கும். என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸோ ஃபஸ்ட்டு நன் வச்சிங்கன்னா எதுவுமே பண்ணாது. ஓகேங்களா? ஸோ வேலிடேட்ன்றது பேசிக்காக உங்களோட என்டிட்டியோட உங்களோட டேட்டாபேஸ் சிங்கப்பில் இருக்கா? ஏன்னா என்டிட்டியில் புது காலம் ஆட் பண்ணியிருப்பீங்க, இல்லை டேட்டாபேஸில் புது காலம் ஆட் பண்ணியிருப்பீங்க. அப்போது மிஸ்மேட்ச் ஆகக்கூடாது, அப்போது ரன் டைமில் போய் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால பூட்டிங் டைம்லேயே இந்த வேலிடேட் பண்ணிக்கும். அப்டேட் அப்படின்றது நீங்கள் உங்களோட என்டிட்டி சைடில் ஏதாவது ஒரு புது டேட்டா டைப்பை மாற்றிருப்பீங்க, புது டேட்டா டைப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க, இல்லை இருக்கிறத எக்ஸிஸ்டிங்கே ஏதாவது மாற்றிருப்பீங்க. அப்படின்னும் போது அப்டேட் கொடுத்தீங்கன்னா அது அதை எக்ஸிஸ்டிங் டேபிள் மேலே ஆட் பண்ணிக்கும் அப்படின்றது. கிரியேட் என்ன பண்ணணும்னா, கிரியேட்டுக்கும் கிரியேட் ட்ராப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பாருங்க. ஓகேங்களா? என்ன புரியுது கிரியேட்டுக்கும் கிரியேட் ட்ராப்புக்கும்? ஹலோ, கேக்குதுங்களா? கிரியேட்க்கும் கிரியேட் ட்ராப்புக்கும் என்ன வித்தியாசம்? சரி, அதை நீங்க பெட்டர் அதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கோட்லயே இருக்குல்ல. ஸோ அப்போ கிரியேட்னா என்ன, எப்போ கிரியேட் ட்ராப்பு, எப்போ அப்டேட் கொடுப்பேன், எப்போ நன்னு கொடுப்பேன், எப்போ வேலிடேட் கொடுப்பேன், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லாமே யூஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அது ஒரு நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே, ஃபைன். அடுத்த கேள்வி, ஒரு ப்ராஜெக்ட்ல 2 டேட்டா பேஸ்ல இன்சர்ட் போடலாமா? போட முடியுமா? என்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, இதுல புக்கை வந்து போஸ்ட்கிரஸ் டேபிள்ல இன்சர்ட் பண்ணணும், ஆத்தரை MySQL டேட்டாபேஸ்ல இன்சர்ட் பண்ணணும். பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பண்ணணும். ஆக்சுவலாக முடியணும். அது ரியல் டைமில் இது ஒர்க் ஆகணும் சார். அப்போ பண்ணலாமா? அதை பண்ணலாம், பட் ஆனால் அது எப்படின்றது சரி, அப்போ தேடி பாருங்க. அந்த கேள்வி புரிஞ்சிருச்சுல, ரெக்குயர்மெண்ட் என்னன்னு புரிஞ்சாலே உங்களுக்கு அதுக்கு சொல்யூஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ரைட், நான் வந்து அட் அ டைம் இதுலேயும் இன்சர்ட் பண்ணணும், அதுலேயும் இன்சர்ட் பண்ணணும். அப்போ நான் என்னென்ன செட்டப்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது, அப்போது என்னென்ன டிரைவர்ஸ் ஆட் பண்ணணும், அப்போது சரி அதை நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். நானே அதை சொல்கிறதுக்கு பதிலாக. ஓகே, கேள்வி புரிஞ்சுதா? என்ன தேடணுன்றது தெரியுதா? புரிஞ்சிச்சு ஜி. நாளைக்கு கண்டிப்பாக செக் பண்ணிப்பேன்னு சொல்கிறேன். சரி, தென் எக்ஸ்டர்னல் லாக் ஃபைல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க சொன்னது பார்த்தீங்களா? ஆமாம், செக் பண்ணேன் ஜி. அது 2 விஷயம் ஆட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லாகிங் டாட் ஃபைல் டாட் நேம், அண்ட் அதில் வந்து ஃபைல் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். லாகிங் டாட் ஃபைல் டாட் பாத், அதில் வந்து எந்த லொக்கேஷனில் அந்த ஃபைல் இருக்கணும் அப்படின்றது. இது ரெண்டுமே எங்கே எழுதணும்? அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஃபைன். சரி, அது ஒர்க்கும் ஆகுது. ஓகே, சரி. அப்போ இது ஒர்க் ஆகுதுன்னா எனக்கு அடுத்த கட்டம் என்ன அப்படின்னா, என் லாக் ஃபைல்
ஓட பேட்டர்ன் எப்படி இருக்கணும்னு நான் முடிவு பண்ணணும். ஓகே. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட பேட்டர்னை நீங்க முடிவு பண்ணல. ஸ்ப்ரிங் பூட் ஆல்ரெடி அதுக்குள்ள இருக்க என்ன பேட்டர்னோ அதான் முடிவு பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரெக்குவயர்மெண்ட் சொல்றேன், அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது தேடுங்க. ஒவ்வொரு வாட்டியும் அப்ளிகேஷன் ரன் ஆகும் போதும் எனக்கு ஒவ்வொரு லாக் ஃபைல் உருவாகணும் வித் டைம் ஸ்டாம்ப். அப்போ டைம் ஸ்டாம்ப் வரும்போது தானே, அப்போ அந்த நேம்லயே எனக்கு டைம் ஸ்டாம்ப் இருந்தா எனக்கு ஈஸியா இருக்குமா? ஓகே, இத்தனை மணிக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லாகின் நடந்தது, அப்போ அந்த லாக போய் பார்க்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஓவர் ரைடிங் த சேம் ஃபைல், கிரியேட் a நியூ ஃபைல் ஃபார் எவ்ரி ரன். அப்படின்னும் போது நான் எரர் பண்ணாலும் எரருக்கு உண்டான லாக் கிடைக்கும், நான் சக்சஸ்ஃபுல்லா பண்ணாலும் சக்சஸ்ஃபுல்லா உண்டான லாக் இருக்கும், நான் ஃபியூச்சருக்கு அதை பேக்கப் பண்ணிக்கலாம். அப்போ ஒரு லாக் ஃபைல் நேம் எப்படி வரணும், அப்போ நான் அதை கஸ்டமைஸ் பண்ணணும். கரெக்டா? ஓகே. அப்போ அதை எப்படி பண்றது அப்படின்றத பாருங்க. ஹிண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபைல் எழுத சொல்லுவாங்க. ஓகே, அது மூலியமா பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் லாகிங் மேல இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவல் ஆஃப் கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த சின்ன சின்ன டாஸ்க் தான் இது. நீங்க போட்டீங்கனாலே அந்த டெம்ப்ளேட் வந்துடும், அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. சரி. ஓகே. ஓகே. சொல்றேன்னா லாகிங் வித் டைம் ஸ்டாம்ப். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஃபோல்டர்ல போட்டு வச்சிடணும். லாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர்ல நீங்க வந்து உங்களோட எல்லா லாக்ஸும் லாக் ஃபைல்ஸும் இருக்கணும் அப்படின்றது நீங்க வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, நம்மளோட அப்ளிகேஷன் பேர் வந்து லைப்ரரி அப்படின்னா, அப்போ அந்த ஃபைல் நேம் வந்து லைப்ரரி லாக் டாட் லைப்ரரி லாக், அப்புறமா வந்து உங்களோட டைம் ஸ்டாம்ப், நம்ம என்ன டைம் ஸ்டாம்ப் சம்திங், அந்த டைம் ஸ்டாம்ப் நீங்கள் எழுதி நோட் பண்ணிக்கோங்க அது கூட. ஓகே, அது என்ன தேதி என்ன டைம் அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டோம்னா, அப்போ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்கும்போது நான் கரெக்டாக ஒவ்வொரு ஃபைல்குள்ளேயும் போய் பார்ப்பேன் அப்படின்றது நோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி உருவாக்குறது அப்படின்றத தேடுங்க. ஓகே, தென் வேற என்ன சொல்லணும்னா, மல்டிபிள் டேட்டாபேஸ் ஒரு டிஃப்ரெண்ட் டேட்டாபேஸஸ்ல இருக்க டேபிள்ஸ்ல டேட்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, இது ரெண்டும் நீங்கள் ஆக்டிவிட்டியாக பண்ண வேண்டியது. ஓகே, ஸோ வேற என்ன சொல்லணும் உங்களுக்கு? பார்த்த வரைக்கும் நம்ம இப்போ படிச்ச வரைக்கும் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டோமா? வேற என்ன படித்தோம்? இந்த கேள்வியும் ஒரு இதையும் பாருங்க. அட் வேலிட் அட் வேலிடேட், ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அட் வேலிட் அட் வேலிடேட் அப்படின்றதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பாருங்க. ஓகே. ஓகே, இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அட் வேலிடுன்னும் போது நீங்க என்ன சொல்வீங்க? அட் வேலிடுன்னு நம்மளோட ரெக்வஸ்ட் பாடி முன்னாடி இருக்க போஜோ, அந்த போஜோ கிளாஸ்ல போடுவோம், ஸோ தட் நம்மளோட ரெக்வஸ்ட் வந்து வேலிடேட் ஆகி வரும். அது எப்படி வேலிடேட் ஆகும் அப்படின்னா, நீங்க உங்களோட போஜோ கிளாஸ்ல என்னென்ன அனோடேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணீங்க, நாட் நல், மின், மேக்ஸ், அட் இமெயில் அப்படின்லாம் போடுவோம். கரெக்டா? ஆக்சுவலி இது வரைக்கும் படிச்சது தானே? ஆமா ஆமா. சரி, இப்போ எனக்கு
நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இதுல எம்ப்ளாயி நம்பர் இப்படிதான் இருக்கணும், கரெக்டா? ஸோ அந்த கம்பெனி பேர் வந்து இப்போ பயிலகம் இருக்குன்னா பயிலகத்தோட எம்ப்ளாயி நம்பர் வந்து பயில், அதை தாண்டி 4 நம்பர்ஸ் வரும் அப்படின்றது தான் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயி ஐடியோட ஃபார்மேட். இப்படிதான் இருக்கணும். யாரோட எம்ப்ளாயி ஐடியா இருந்தாலும் இந்த ஃபார்மேட்ல இருந்தாதான் அது கரெக்ட். ஓகே, நம்ம ஜென்ரலா எம்ப்ளாயி ஐடி இன்டிஜர்னு வச்சுட்டு போயிடும். இங்க இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு, அந்த ஸ்ட்ரிங்குமே இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். இப்போ இதை எப்படி வேலிடேட் பண்ணுவீங்க? அப்போ போஸ்ட்மேன்ல இருந்து அவங்க வந்து எம்ப்ளாயி ஐடி தருவாங்க, இல்ல பாத் வேரியபிள்ல தருவாங்க, ரெக்வஸ்ட் பேராமில் எப்படி வேணாலும் எம்ப்ளாயி ஐடி தரட்டும். பட் இந்த அப்ளிகேஷன்ல எம்ப்ளாயி ஐடி ஷுட் பி திஸ் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை தாண்டி அவங்க கொடுத்தாலே நான் வந்து ஃபெயில் அப்படின்றத சொல்லணும். இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத ட்ரை பண்ணுங்க. கேள்வி புரியுதா? புரியுதுண்ணா. ஓகே, ஸோ வெறும் நாட் நல் blank பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் ஓகே. அதை தாண்டி கஸ்டமைஸ்டா எனக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதையும் தேடுங்க. இது எப்படி, இதெல்லாம் கேள்வி. நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், அதை செஞ்சும் பார்த்துட்டோம், ஆனா அதுல இப்படி எல்லாமும் கேப்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன். இதை தேடி பாருங்க. வரலன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஓகே, கமலக்கண்ணன் உங்களுக்கு புரியுதா? Yes, bro. சரி, கமல். ஓ, நான் கமலக்கண்ணன். உங்க ஃபுல் நேமே கமல் தான், ஓகேவா? நான் கமலக்கண்ணன் தப்பா சொல்லிட்டேன். போன பேட்ச்ல ஒருத்தர் கமலக்கண்ணன். இல்ல கமலக்கண்ணன் தான் bro. ஓ, ஓகே. டெலிகிராம்ல நார்மலா சேவாங்க. ஓகே ஓகே ஃபைன். அது கமல். சரிங்க, அப்போ இந்த 4 விஷயத்தையும் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு. ஓகே, நம்ம நாளில இருந்து விட்டதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் இது ஒரு ரெஃப்ரெஷிங்கா இருக்கணும்ட்டு தான் இதை இன்னைக்கு இப்படி எடுத்தேன். ஓகே, படிச்ச வரைக்கும் இந்த கேள்விலாம் இருக்கு, இந்த கேள்வியெல்லாம் தேடிட்டு வாங்க. ஓகே ஜி, ஓகே. வேற ஏதாவது கேட்கணும்னா, டவுட்ஸ் ஏதாவது இருந்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதர் தென் டாஸ்க் தவிர ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதை ட்ரை பண்ணு. எனக்கு வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு ஜி. சாரி கமல், நீங்க கேளுங்க. ஓகே, எனக்கு வந்து கெட் ஆல் டீடைல்ஸ் யூசிங் நேம், அதுக்கு மட்டும் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஜி. கெட் ஆல் டீடைல்ஸ் ஃப்ரம் டேட்டாபேஸ். ஓகே, ஃபைண்ட் ஐடி இருக்குது. ஒரே ரோ எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு வந்து ஃபைண்ட் ஐடி, ஃபைண்ட் பை ஐடி, கெட் பை ஐடி இருக்குது. ஓகே. ஆனா ஒரு ரோ எடுக்கிறதுக்கு அந்த நேமை யூஸ் பண்ணி ஃபெச் பண்ணி வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுங்க. ஏன்னா நான் தேடின வரைக்கும் அது நம்ம கிட்ட இருக்கிற கோடு மட்டுமே வந்து ஃபுல் கோடு இல்ல. அதனாலதான் உங்ககிட்ட எங்க அதை ஃபைண்ட் பண்ணா எனக்கு அந்த டீடைல்ஸ் கிடைக்கும்ன்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுங்க. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து புக்குன்னு நம்ம எக்ஸாம்பிள் வச்சிருக்கோம். நீங்க இதுதான் கேட்குறீங்களா? நான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறேன். ஐடியை வச்சு எடுக்க முடியுது, ஏன்னா ரெபாசிட்டரியில ஃபைண்ட் பை ஐடின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பட் ஆனா ஃபைண்ட் பை நேமும் வேணும், கரெக்டா? ஃபைண்ட் பை ஆத்தர் நேம் அப்படின்னு அப்படியும் நான் ஃபில்டர் பண்ணுவேன். வெறும் ஐடி வச்சே நான் ஃபில்டர் பண்ண மாட்டேன். கரெக்ட், ரெக்குயர்மெண்ட் கரெக்ட். ஏன்னா எல்லாரும் புக்கோட ஐடியை ஞாபகம் வச்சிருக்க முடியாது, ஆனா புக் நேம் வச்சிருப்பாங்க, ஆத்தர் நேம் வச்சிருப்பாங்க அப்படின்றது. சரி, கரெக்ட். அப்போ இதுக்குண்டான கொரி உள்ள இருக்குமா? இதுக்குண்டான மெத்தட் உள்ள இருக்குமா?
மிஸ்டேக் இருக்குமா இருக்காதா உள்ள உங்க இருக்கணும் ரெப்போ கிட்ட இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு சொல்லி. இருக்கணும் ஆமா. சரி. அப்படி அவங்க எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா ஃபைன் பை நேம், ஃபைன் பை ஆத்தர் நேம், ஃபைன் பை பிரைஸ் அப்படிலாம் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஓகே, அப்படி அவங்க எழுதி வச்சிருந்தாங்கன்னா அப்ப எவ்வளவு விஷயத்துக்கு அவங்க அப்படி எழுதி வச்சிருப்பாங்க? ஆல்மோஸ்ட் ஃபார் எவ்ரிதிங்ன்ற மாதிரி ஆயிடும். நான் என் டேபிள்ல என்ன காலம் வைப்பேன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? கரெக்ட். நான் 100 காலம் வைப்பேன், 10 காலம் வைப்பேன். நான் வாஷிங் மிஷினுக்கு ஒரு டேபிள் உருவாக்குவேன், பைக்குக்கு ஒரு டேபிள். ஸோ அப்ப அவங்களால அப்படி எழுதி வச்சிருக்க முடியாது. அதனாலதான் அவங்க ஃபைன் பை ஐடி மட்டும் வச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு டேபிள்ல கட்டாயமா ஐடி இருக்கும். ஐடி மீன்ஸ் the word ஐடி கிடையாது, பிரைமரி கீ. இந்த இடத்துல ரோல் நம்பர்னு இருந்தா ஃபைன் பை ஐடின்றது உங்களுக்கு ரோல் நம்பர் தானே ஐடியா இருக்கு. ஸோ தட் அப்படி வந்துடும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு பேசிக்கான தெரிஞ்சிச்சு, எப்படி எல்லா டேபிளா இருந்தாலும் எந்த டேபிளா இருந்தாலும் கட்டாயமா பிரைமரி கீ இருக்கும். அப்ப அதுக்கு மட்டும் கொரி எழுதி வச்சுட்டு கொரிக்கு உண்டான மெத்தடை கொடுப்போம். பட் அவன் டேபிள்ல யூஸ் பண்ற டிஃப்ரெண்ட் காலம் நேம்ஸ்லாம் நம்மளால தெரியாது. அதெல்லாம் ரன் டைம்ல முடிவா வருது. அதுவும் டெவலப்பர் கையில இருக்கு. நம்ம அதுக்கு ப்ரீடிஃபைண்டா முன்கூட்டியெல்லாம் எழுதி வைக்க முடியாதுன்னு அவங்க எழுதி வைக்காம போயிட்டாங்க ரெபாசிட்டரியில். அதனாலதான் நம்மளால அந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ண முடியல. கரெக்டா? அப்ப இருக்காதுன்னு சொல்ல வரேன். அததான் சுத்தி சொல்ல வரேன். அல்லைன்டா நீங்க? அப்போ அதை நம்மளே எழுதலாமா ஜி? கரெக்ட். அப்போ அடுத்த கேள்வி, அப்போ எனக்கு அப்படி வேணும் அப்படின்னா ஓகே, நான் உனக்கு அதுக்குண்டான ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறேன், நீயே எழுதிக்க அப்படின்றது அதோட அர்த்தம். ஓகே, ஸோ அப்ப அந்த மெத்தடை நீங்க டிஃபைன் பண்ணணும். எங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஜென்ரலா எல்லா மெத்தட்ஸும் எங்க இருக்கு? இந்த ப்ரீடிஃபைன் மெத்தட்ஸ்லாம் எந்த கிளாஸ்ல எங்க இருக்கும்? ரெப்போல. வெரி குட். அப்போ நீங்க தேடுற விஷயத்த உங்க ரெப்போல எழுதிக்கோங்க. அவனோட ரெப்போல அது கிடையாது. தட் இஸ் ஜேபி ரெபாசிட்டரியில அது கிடையாது. ஆனா உங்க புக் ரெப்போல நீங்க அதை எழுதிக்கலாமா? ஓகே. அப்போ உங்க புக் ரெப்போல நீங்க அதை எழுதிக்கோங்க. உங்க புக் ரெப்போல தான் உங்க டேபிளுக்கு உண்டான, அவன் ஜேபி ரெபாசிட்டரியில அவன் அந்த பேசிக் டேபிள்ஸ்க்கு உண்டான கொரிஸ் எல்லாம் எழுதியிருக்கான், ரைட்? அப்போ நம்மளும் அது மாதிரி எழுதிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்னா உங்களோட ரெப்போல பப்ளிக், உங்களுக்கு என்ன தேவை? ஒரு புக் என்டிட்டி தேவை. ஃபைன் பை நேம், ஸ்ட்ரிங் நேம், அவ்வளவுதான். இது மட்டும் நீங்க எழுதுனா போதும், மீதி வேலையை அவங்க பார்த்துப்பாங்க. அப்போ நீங்க இந்த மெத்தடை உங்களுக்கு எங்க வேணுமோ அங்க கூப்பிட்டுப்பீங்க. ஓகே ஜி. ஓகே. அப்ப இப்படி உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துட்டானா அப்ப நீங்க எப்படி வேணும்னு தேட ஆரம்பிச்சிடலாமா? ஆமா. ஓகே, இது நான் ஒன்றும் எடுக்கல, நான் ஒன்றும் இதை எடுப்பேன். பட் நீங்க கேட்டதுனால இது சொல்றேன், எப்படி கஸ்டம் விஷயத்தெல்லாம் கஸ்டம் கொரிஸ்லாம் உருவாக்குறது அப்படின்றது. எனக்கு ட்ரை பண்ணுங்க as of now. ஓகே ஷூர். கமல், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா ஒரு மாக் மாதிரி ஒரு இது மாதிரி செஷன் மாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி மட்டும் வச்சிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. எல்லாமே இதுவும் நம்ம இருக்கு, நான் ஒரு பேஷ் பண்ணிட்டு இந்த சாட்டர்டே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணலாங்களா ஒரு ஹாஃப் அன் ஹவர்? ஓகேங்க சார், நான் டைம் சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் அந்த மாதிரி இருக்கு. இப்போ இங்க கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அது நமக்கு வர மாட்டேங்குது. அதான் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நம்ம சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நல்ல ஹாஃப் அன் ஹவர் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே ஓகேங்க. ஸோ நான் இதை குரூப்ல போட்டுறேன். ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் சர்வே ஆக முடியும். அதனால் அதையும் சொல்லிடுறேன்.
நம்ம என்னதான் நல்லா படிச்சாலும் ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணலன்னா கட்டாயமா கை கொடுக்காது. இப்படி மறந்துரும், வேற ஒன்றும் இல்லை. மறந்துரும், ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். அதுக்குதான். ஸோ எந்த அனடேஷன்ஸ் என்ன படிக்கிறீங்கனாலும் அதை ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்டா வைக்காம அப்பப்ப ஓகேப்பா எக்ஸ்கியூஸ். ஸோ இப்போ அப்டேட்டுக்கும் கிரியேட்டுக்கும் என்ன வித்தியாசம், ஓகே தியரிட்டிக்கலா புரிஞ்சிச்சா, உடனே அதை ப்ராப்பர்ட்டி ஃபைல போட்டு அப்ளிகேஷன் ஒரு வாட்டி ரன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா புரிஞ்சிடும், மறக்காது. அதுக்கு தான் சொல்லுவேன். சரிங்க, இத குரூப்ல போட்டிருக்கிறத மட்டும் நாளைக்கு தேடிட்டு வாங்க. ஓகே, சின்ன சின்ன விஷயங்கள் தான், தேடிட்டு முடிஞ்சா அதை பண்ணிட்டு வாங்க. ஷூர். தேங்க்யூ.